வணக்கம். தினத்தகவல் இணையதளத்தில் நிகழ்வுகளை பகிர்வது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். ஆதிதிராவிடர் நலத்துறையின் பெயரை சமூக நீதித்துறை என மாற்றம் செய்ய எதிர்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புரட்சி பாரதம் கட்சியினர் மனு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் SPC தனசேகரன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட மனுவில் 1988ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு சலுகைகள் மற்றும் இடஒதுக்கீடுகள் இந்த பெயர் மாற்றத்தினால் பறிபோய்விடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளதாகவும், ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த பெயர் மாற்றத்தை சட்டமன்றத்திலும் கண்காணிப்பு குழு கூட்டத்திலும் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கடுமையாக எதிர்த்ததின் காரணமாக அப்போதே இந்த திட்டம் கைவிடப்பட்டது எனவும், இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் பொது விநியோக திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படுவதாகவும், அதை மறைக்கவே பெயர் மாற்றம் செய்யப்படுவதாகவும் புரட்சி பாரதம் கட்சியினரின் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சமூக நீதித்துறை என்ற பெயர் மாற்ற முடிவை அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்து மீண்டும் ஆதிதிராவிடர் நலத்துறை என்ற பெயரிலேயே தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு புரட்சி பாரதம் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதி துறையாக மாற்றியதை வெளியிடப்பட்ட அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் எங்கள் கட்சியின் சார்பில் மனு கொடுத்துள்ளோம். 1988இல் துவங்கப்பட்ட இந்த ஆதிதிராவிடர் துறை கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, குடிமனை பட்டா போன்ற அத்தியாவசிய அனைத்து அடிப்படை வசதிகளையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பெற்று தந்தது. ஆனால் சமூக நீதித்துறை என்ற ஒரு துறையை இங்கு இப்போது ஆரம்பித்துள்ளார்கள். இந்த பெயர் மாற்றத்தினால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய குடிமனை பட்டாக்கள், தாட்கோ பயன்கள் மற்றும் மாணவர் விடுதிகள், மாணவர் பயிலகங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும். எங்களுக்கு அளிக்கப்படுகின்ற நிதி ஆதாரங்கள் இந்த துறையின் கீழ் வருவதால் மற்ற துறைகளுக்கு, மற்ற மக்களுக்கு மடைமாற்றம் செய்து விடுவார்களோ என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக சமூக நீதித்துறை என்ற அரசாணையை திரும்ப பெற்று மீண்டும் ஆதிதிராவிடர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என்று தமிழக அரசை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.